கார்டனோட புது வரவு இவங்க தான் அந்த செல்லக்குட்டி பர்பிள் கலர்ஸ் வரும். இங்க டான்ஸ் ஆடுற குட்டீஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் தாங்க. அதோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் செப்பரேட்டா இருக்கும். இது வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி ரவுண்டாவும் போட்டிருப்பாங்க, செப்பரேட்டாவும் போட்டிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. சோ உள்ளார அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி குட்டீஸ் நல்லா என்கேஜ் பண்ணி விளையாண்டு இருந்தாங்க. அப்படியே மரியா சொன்னா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. நம்ம கார்டன்ல என்னெல்லாம் வந்திருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. பூசணி கொடி வந்திருக்கு. இதுவும் வந்து தானா வந்ததுதான், தப்பு செடியா வந்ததா. நான் வந்து பாவக்கான்னு நினைச்சேன். ஆனா இலையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, பாவக்காய் இப்படி இருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்ல இது வாட்டர் மெலன் அப்படின்னாங்க. ஆனா இன்னும் ஒண்ணுமே காய்க்க மாட்டேங்குது, பூக்குது சுருங்குது, அவ்வளவுதான். முருங்கை மரத்துல இப்ப இலையெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா பச்சை பசேர்னு இருக்கு. பூச்சி எதுவும் வைக்கல. பாலக்கீரை செடி இருந்த பாக்ஸ் அந்த சீடு பட்டி இந்த தடவை தானாவே இந்த பாலக்கீரை எல்லாம் வந்திருக்கு. 2 செடி தான் வந்திருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. நம்ம கார்டனோட புது வரவு இவங்க தான் அந்த செல்லக்குட்டி பர்பிள் கலர் சங்குப்பூ. இது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆசை நம்ம கார்டனில் இது வைக்கணுன்ட்டு ஒரு வழியாக வச்சாச்சு. நான் வாங்கின ஜெவந்தி பூ இது வந்து நல்லா இருக்கு, இது வந்து காஞ்சிருச்சு. ஒரு இது மட்டும் தான் நல்லா இருக்கு, பாப்போம் வருமான்ட்டு. வந்து அச்சுக்குட்டியை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பணும், எங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் ஜிம்முக்கு போகிறோம், ஒர்க் அவுட்லாம் பண்ண போகல. குட்டீஸ் எல்லாம் ஒன்று பண்ண போகிறாங்க, அதை பார்க்க போகிறேன். 30 ரியால் எடுத்துட்டு வந்தாச்சு. எதுக்குன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும், அதுக்காக. அச்சு ஹாய். அச்சு அச்சு டான்ஸ்க்கு ரெடியா? டான்ஸ் பண்ணுவோமா? குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண போறாங்க, அதுக்காக தான் நம்ம இப்ப ஜிம்முக்கு வந்தாச்சு. அச்சு பாரு, டான்ஸ்ல இல்லை எப்படி ஆடுவது. அச்சுமா இது என்ன பாட்டுடா? பாடுங்க. ஒமட்டியா 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 மம்மட்டியாண்டா ஒமட்டியா. அப்புறம் மலையரோட கேட்டாம ஒன்னு சாராட கேட்டாம ஒன்னா புள்ள யாரோ இல்ல மாமா. அச்சு பாப்பாக்கு அந்த அளவுக்குலாம் பாட தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அச்சு இது என்ன பாட்டுடா? சமரீட்டா சமரீட்டா பக்கப்பண்டா காக்கப்பண்டா சமரீட்டா சமரீட்டா தக்கப்பண்டா இப்பக்கப்பண்டா வரியாச்சி தாரியாச்சி லப்புத்தாலே சாலே சாலே வரியாச்சி தரியாச்சி. சரியாச்சா? பாப்பாக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு, அதை சொல்றியடாச்சோ? இந்த லீவ் நாள்ல டெய்லியுமே குட்டீஸ்க்கு வந்து டான்ஸ் பிராக்டிஸ் வந்து ஜிம்ல இருக்கும். நம்ம கார்த்திகா தான் எல்லாருக்கும் சொல்லி தரது. அச்சுக்குட்டி வந்து 3 டான்ஸ் வந்து சேர்ந்து ஆடுவாங்க. என்னென்ன டான்ஸ்னா மம்மட்டியா சாங்கு, சமரீட்டா டான்ஸு, அதுக்கப்புறம் ஜிங்குஜா ஜிங்குஜா அந்த பாட்டு. ஸோ இந்த 3ம் கலந்து ஆடுவாங்க. ஆக்சுவலா இந்த தடவை ஸ்டெப் எல்லாம் ஜாஸ்தி இருந்தது, ஆனா அச்சுக்குட்டி எப்படி ஆடுவாளோன்னு தான் இருந்தது. பட் வேற லெவல்ல ஆடிட்டான்னு தான் சொல்லணும். ஸ்டெப் எல்லாம் எனக்கு கூட ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. முன்ன இருக்க டான்ஸ் ஸ்டெப்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் தடவை ஆட்டப்பலாம். ஸோ அதெல்லாம் எனக்கே ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். பட் இதுல சுத்தமாவே எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகமே இல்லை. ஆனா அவ வந்து எல்லாமே ஞாபகம் வச்சு செம்மையா ஆடிட்டா. இந்த ஈவெண்ட் வந்து நேத்திக்கே வந்து நடந்துச்சு. QTMல தீபாவளி செலிப்ரேஷனு. இதுக்கு சீஃப் கெஸ்டா அறந்தாங்க நிஷா வந்திருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தது ஃபங்க்ஷன். அது எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். இங்க டான்ஸ் ஆடுற குட்டீஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் தாங்க. அதோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் குட்டீஸ் தான். நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சைஸ் வாரியா கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய செட்டா இருப்பாங்க குட்டீஸ். ஸோ அதனால அது ஒரு ஜாலியா இருக்கும். அவங்களுக்கு வெளியில விளையாடணும்னா போதும், செம்மையா விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் இங்க. குட்டீஸ்க்கு இந்த லீவ் நாள்ல ஃபுல்லா டான்ஸ் பிராக்டிஸ் தான் நடந்தது. அதோட குட்டீஸும் நல்லா என்கேஜ் ஆயிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் நாங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து ஜாலியா ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படிதான் போச்சு. வீடியோல ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வெளியில கிளம்புறோம்னு சொல்லியிருந்தோம்ல. எங்க போயிருந்தோம் அப்படின்னா அச்சு லித்துவோட ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். எதுக்காகனா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப வந்து செமஸ்டர் அசஸ்மெண்ட் 2 வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எல்லாம் கனெக்ட் பண்ணாங்க.
அச்சுக்குட்டி அவங்க மிஸ்ஸை பார்த்தாலே ஒரே ஹாப்பி ஆயிடுவாங்க. இதுதான் அச்சு பாப்பாவோட கிளாஸ் ரூம்குள்ளாரே பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்றதே தான், வாஷ்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் டேபிள் சேருன்னு குட்டீஸ்க்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி ரவுண்டாகவும் போட்டிருப்பாங்க, செப்பரேட்டாகவும் போட்டிருப்பாங்க. கிளாஸ் வால் அப்படியே போர்ட் மாதிரி வச்சு அதில் என்னென்ன ஹைலைட்டாக இருக்கோ அது எல்லாமே போட்டிருப்பாங்க. இவங்களோட கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்குங்க. இது வந்து ஸ்மார்ட் டிவி. ஸோ இதில் அவங்க வீடியோஸும் போட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதையும் வந்து வீடியோஸ் எடுத்தேன். குட்டீஸோட புக்ஸு, நோட் புக்ஸு எல்லாமே வந்து வீட்டுக்கு தர மாட்டாங்க. எதெல்லாம் ஹோம்ஒர்க் இருக்கோ அது மட்டும் தான் தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக லாக்கரில் வந்து வச்சிருவாங்க. கிளாஸ் ரூமை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக செம்மையாக வச்சிருப்பாங்க. எனக்கு அச்சு பாப்பாவோட ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லுவேன். இப்போ வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பாரத் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் துமாமால இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ உள்ளார என்டர் ஆகுறப்பே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. அதோட நம்ம குட்டி பாப்பா தானியாவும் நல்லா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கடுத்து குட்டீஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் கேதர் ஆகி கேக் கட்டிங்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரியாசனா தான் இந்த பார்ட்டியை நல்லா ஜாலியாக வந்து கொண்டு போனாங்க. எல்லாரையும் கேதர் பண்றது, குட்டீஸ் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது அப்படி சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு. நல்லா ஒரு ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாரும் ஆளுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அச்சு பாப்பாக்கு வந்துட்டு ஜிங்கு ஜாம் பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால அண்ணா நேயர் விருப்பமா ஜிங்கு ஜாம் பாட்டு போட்டுருங்க அப்படின்னு உடனே போட்டாச்சு. ஸோ அந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தா. அவ என்னவோ கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் ஆடிட்டு இருந்தா. இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடின குட்டீஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பலூனை வந்து எடுத்துட்டு வரேன்ட்டு போய் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்தது. அண்ணா வந்துட்டு எல்லாம் தனித்தனி பலூன் நினைச்சிட்டு எடுத்திருந்தாங்க. அப்பதான் பார்த்தா எல்லாம் ட்விஸ்ட் ஆகி இருந்தது. குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரே கலரே வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஜாலியா போச்சு. இப்ப குட்டீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிட் ஸ்டாண்ட் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டீஸ் நல்லா என்கேஜ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் கொஞ்சம் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். தானி பாப்பா வச்சு ஒரு போட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா அவ இல்லவே இல்லை. அம்மா என்னை இந்த ஆன்டி கிட்ட இருந்து காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகி போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டோம். ஃபுட்டு டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. அடுத்த குட்டீஸ் எல்லாரும் பலூனை வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவும் இந்த பலூன்லாம் வெடிக்கிறப்போ நம்ம ஊர்ல அந்த சரவெடி வெடிக்குள்ள அந்த மாதிரியே டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் தீபாவளி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் நல்லா ஜாலியா போச்சு. குட்டீஸ் வந்து கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாவே இல்லை. எல்லாம் நல்லா என்கேஜ் பண்ணி அவங்களும் இந்த பார்ட்டியில வேற லெவல்ல வைப் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஒரு சில டைம்ல குட்டீஸ் நைன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க. வீடியோவா
சொல்லுடா என்ன சொல்லுடா ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எப்படி அரேஞ்ச் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண, நான் வந்து பெரிய தனி வேலையா வீடியோவா போடலாம். ஓகே, கண்டிப்பா. ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கமிங். ஓகே, பை. Bye. தேங்க்யூ. Thank you.